வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடமிளகா போட்டு ஒரு சாம்பார், அப்புறம் கத்திரிக்காயும் வெங்காயம் போட்ட ஒரு கறி, வெண்டைக்காய் வந்து காரக்கறி பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கடாய் வச்சிருக்கேன், அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ அதை ஆன் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சின்னு இருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிடுவோம். கத்திரிக்காய் கறி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, வெங்காயம் கொஞ்சமா வதங்கட்டும். இந்த பக்கம் நல்லெண்ணெய் விட்டுருந்தோம், அது நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, வெந்தயம், ஒரு 4 மிளகு, அப்புறம் வந்து கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து தோரம்பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிருக்கோம். இருந்தாலும் வந்து தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் குடமிளகாயும் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, கத்திரிக்காய் கறிக்கு இந்த பக்கம் வெங்காயம் வதங்கி எடுத்து நம்ம கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருவோம். இந்த பக்கம் கத்திரிக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் குடமிளகா கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துடலாம். நம்ம சின்ன லெமன் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன், புளி தண்ணி சேர்த்துறேன். இப்போ சாம்பார் பொடி நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். சாம்பார் பொடி உங்கள் வீட்டு சாம்பார் பொடி எந்த அளவுக்கு காரம் இருக்குமோ அது தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன். நல்ல ஒரு கொதி வரட்டும். தேவையான உப்பு சேர்த்துடலாம் சாம்பாருக்கு. அப்புறம் கொஞ்சம் வெல்லம். சாம்பார் பொடி சேர்த்து புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இப்போ பருப்பை சேர்த்துடலாம். நம்ம வேக வச்ச துவரம் பருப்பை சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அதை நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் கத்திரிக்காய் நல்லா வெந்தெடுத்து நம்ம வந்து வரமிளகா பொடி சேர்த்துடலாம். காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகா பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி, நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கடலை மாவு. நம்மளுடைய குடமிளகா சாம்பார் வந்து ரெடி. ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து பச்சை பயிறு 1 கப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி ஊற வச்சு ரெடியாக தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போட போகிறோம். இப்போ இதில் வந்து உப்பு பெருங்காயம் மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஊற வச்ச பச்சை பயிறு அரிசியை சேர்த்துக்கிறோம். பெருங்காய பொடி, உப்பு, தேவையான உப்பு. ஊற வச்ச பச்சை பயிறு அரிசி ரெண்டுத்தையும் சேர்த்து உப்பு பெருங்காயம் போட்டு அரைச்சாச்சு. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் கறி ரெடி ஆயிடுது. அதை இறக்கிட்டு நம்ம வந்து இந்த பக்கம் வெண்டைக்காய் கறி போட்டுடலாம். அதே கடாயிலே நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையும் வெண்டைக்காயும் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, உப்பு, தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். வெண்டைக்காய் அப்படியே இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். அரைச்ச பச்சை பயிரை வந்து ஒரு பவுல்ல சேர்த்தாச்சு. பச்சை மிளகா, அப்புறம் கோஸ், கேரட், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துருவோம். நம்ம வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிறு போண்டா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான், பட் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து காலையிலே பண்ணி வச்சுறேன். ஸோ இப்போ இதை போட்டுருவோம். கொஞ்சம் குட்டி குட்டியாக உருட்டி போட்டுக்கலாம் நம்ம. அதே மாதிரி நிறைய பேர் வந்து
மார்னிங் vlogs கேட்குறீங்க. எனக்கும் மார்னிங் vlog கொடுக்க ஆசையாக தான் இருக்குது, ஆனால் டைம் இல்லை எனக்கு, அதனால தான் கொடுக்க முடியல. பட் கண்டிப்பாக இதே ரொட்டீன் வந்து உங்களுக்கு என்னைக்கு முடியுதோ அன்றைக்கி கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து நிக்கில் வந்து அப்பவரணம்னு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதில் நிறைய தீபாவளி அப்புறம் நவராத்திரி தீபாவளி கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு. ஸோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அதை சார்ட் அவுட் பண்ணி அவன் கூட உட்காந்து எல்லா வேலையும் பண்ணுறதுனால சுத்தமாக எனக்கு டைம் இல்லை. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆனால் உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பார்த்து அந்த vlogல என்ன கொடுக்க முடியுமோ, யூஸ்ஃபுல்லாகவும் கொடுக்கணும் இல்லையா? சும்மா நான் வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால vlogல என்ன பண்ண முடியுமோ நான் அதுவும் பார்த்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ஃபுல் டே vlog கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுறேன். அது மாதிரி இது வரைக்கும் அப்பவரணம் சேனலை பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக போய் பாருங்கள். அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. சில்க் காட்டன்லேருந்து, அதாவது செமி சில்க் காட்டன், பியூர் சில்க் காட்டன், அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாவாடை சட்டை காமிச்சோம்ல, இப்போ ஸ்டிச்சு பாவாடையும் வந்திருக்கு. அதே மாதிரி கேர்ள்ஸ் மட்டும் வச்சிருந்தா போதுமா நவராத்திரிக்கு, பாய்ஸ்க்கு வேணுமே. ஸோ பாய்ஸ்க்கு வந்து குர்த்தா வந்திருக்கு. ஸோ எல்லாமே இன்னும் ஒன்னொன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காமிச்சிட்டே இருப்போம். நீங்கள் பாருங்கள், எல்லாருக்குமே எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் கேட்குறது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நாங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா 7305951545 நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணுவோம். ஸோ பார்க்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு. இதை எடுத்துடலாம், திருப்பி விட்டுருவோம். ரெண்டு பக்கமும் வந்து கோல்டன் கலராக எடுத்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று கூட வந்து கிச்சன் வீடியோ போஸ்ட் பண்ணவே முடியல. ஸோ சுத்தமாக டைம் இல்லாதனால தான் போஸ்ட் பண்ண முடியல. பட் கூடிய மட்டும் டெய்லி போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து கரண்ட் வீடியோஸ் தான். அன்னன்னைக்கு என்ன பண்ணுறோமோ அன்னன்னைக்கு அப்படியே வந்து லைவாக உங்களுக்கு வந்து டக்குன்னு அப்டேட் போஸ்ட் பண்ணிவிடுவேன் நான். ஸோ அது பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக வந்து கிச்சன் வீடியோ போஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறேன். டெய்லியே வந்து மிஸ் பண்ணாமல் போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, நீங்கள் வந்து இன்னும் போஸ்ட் பண்ணலையே, போஸ்ட் பண்ணி டெஃபினட்டாக வரும். இனிமேல் முயற்சி பண்ணுறேன் நான். ஸோ இப்போ இதை வந்து போட்டுடலாம் நம்ம. இந்த பக்கம் ஆமாம், அப்பவரணத்துலையும் பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸ் ஆல்மோஸ்ட் வந்து புது கலெக்ஷன்ஸ் வந்துடும். அதே மாதிரி ஊர் உலகத்துலையும் வந்து வீடியோஸ் வரும். ஸோ இது எல்லா ஊர் உலகம், அப்பவரணம், அப்புறம் நம்மளுடைய கிச்சன் சேனல் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று அப்படியே வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் சிலது வந்து எனக்கு டைம் இல்லாமல் போயிடுது. அவ்வளோதான். நம்ம வெண்டைக்காய் வந்து அது கூட குழஞ்சி போயிடும். ஒரு கலர் கலரிடுவோமா? இப்போ கிச்சன் வீடியோ வந்து ஒரு நாளைக்கு போஸ்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நானே கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ணுவேன். ஏன்னா எல்லாரும் வந்து எப்படி இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாமே நீங்கள் கேட்குறீங்களே பார்த்தீங்களா, அதெல்லாமே நான் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். இப்போ உங்கள் கூட பேசிட்டே பண்ணுறது தான் இப்போ எனக்கு ரிலாக்ஸேஷனே. உங்கள் கூட நீங்கள் பக்கத்துலேயே இருக்க மாதிரி உங்களுக்கு ஒன்று சொல்லி எல்லாமே நம்ம பண்ணுறது தான், டெய்லி பண்ணுறது தான், ஜஸ்ட் நம்ம ஐடியா தானே தரோம். ஸோ அதை சொல்லி பண்ணும்போது எனக்கு வந்து உங்கள் கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன், ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நம்ம வெண்டைக்காய் வந்து ஆல்மோஸ்ட் வெந்துடுத்து. காரம் சேர்த்துடலாம் நம்ம. பெருங்காய பொடியை சேர்த்துருவோம். இதுக்குள்ள வந்து அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பரத்தி விட்டுருவோம். அது நல்லா அப்படியே இந்த பக்கம் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் வெண்டைக்காய் அப்படியே பரத்தி விட்டுட்டோம், அது பாட்டு ரோஸ்ட் ஆகிட்டுருக்கட்டும். இந்த பக்கம் வந்து நம்ம போண்டாவை அப்படி போட்டு எடுத்துடலாம். ஸோ இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள், எல்லாரும் பண்ணுற மாதிரி குடமிளகா போட்டு ஒரு சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் அரைச்சி விட்டும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குடமிளகா சாம்பாரில் சாம்பார் பொடி போட்டோம் இல்லையா, நீங்கள் இறக்கும் போது கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் தனியா பொடி போட்டுட்டு இறக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டு இறக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கறிப்பொடி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அது ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கினா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான், வேரியேஷன் நம்ம பண்ணிக்கிறத பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து வெங்காயம் போட்ட கறி, வெண்டைக்காய் வந்து காரக்கறி, பச்சை பயிரில் வந்து போண்டா. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.